இன்றைக்கான மினி விலாகில் சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காய் இல்லாத டைமில் சும்மா ரெண்டு காயை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்துட்டு காய்கள் வந்துட்டு நான் இன்றைக்கி கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு விசிலில் ஒரு 3 விசில் விட்டுடுங்க. காய் நல்லா வெந்துடும். இது கூடவே வந்துட்டு நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை, கசகசா ஒரு டீஸ்பூன்னு, ஒரு 4லேருந்து 5 பல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச காய்களில் வந்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான குருமா ரெடி.